தமிழ் பார்த்தோம்னா அவன் அந்த வேலையை செய்கிறான். அவன் அந்த வேலையை செய்கிறான். சரியா? அப்ப அவன் அந்த வேலையை செய்கிறான். அவன் அந்த வேலையை செய்கிறான் சொல்லுவோம். அவன் அந்த வேலையை செய்கிறான். அவன் அந்த வேலையை செய்வான். அவன் அந்த வேலையை செய்வான். அவன் அந்த வேலையை கட்டாயம் செய்வான். அவன் அந்த வேலையை கட்டாயம் செய்வான். தமிழுக்கு பிரிவு பாருங்க. அதை நான் ஆங்கிலம் படிக்கணும். அவன் அந்த வேலையை சிலரே செய்வான். அவன் அந்த வேலையை சிலரே செய்வான். அவன் அந்த வேலையை செய்ய வேண்டும். அவன் அந்த வேலையை செய்ய வேண்டும். அவன் அந்த வேலையை சிலரே செய்ய வேண்டும். அவன் அந்த வேலையை சிலரே செய்ய வேண்டும். அவன் அந்த வேலையை செய்து இருக்கிறான். பாருங்க, செய்கிறது நான் பேசி கொடுப்போம். இந்த செய்தி சொல்லக்கூடிய விலைக்கு தான் பிரித்து கொடுப்போம். அதான் பாருங்க, 726 வேலை பிரிக்கலாம். நான் குறிப்பிட்டாக சொல்ல போறேன். அவன் அந்த வேலையை செய்து இருக்கிறான். அவன் அந்த வேலையை செய்து இருந்தான். அவன் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அவன் அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறான். அவன் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தான். அவன் அந்த வேலையை செய்து கொண்டிருப்பான். அவன் அந்த வேலையை செய்து கொண்டு இருந்திருப்பான். அவன் அந்த வேலையை செய்து கொண்டு இருந்திருப்பான். அடுத்தது வந்து அவன் அந்த வேலையை செய்து இருப்பான். அவன் அந்த வேலையை செய்து இருந்திருப்பான். செய்ய வேண்டி ஏற்பட்டது. அவனுக்கு அந்த வேலையை செய்ய வேண்டி ஏற்பட்டது. செய்வதை நான் சொல்லிக்கொண்டு போறேன். அவனுக்கு அந்த வேலையை செய்ய வேண்டி ஏற்பட்டது. அவன் அந்த வேலை அவனுக்கு அந்த வேலை செய்ய வேண்டி ஏற்படும். அவனுக்கு தெரியாது. ஆனா நான் சொல்லுவோம், அவனுக்கு அந்த வேலையை செய்ய வேண்டி ஏற்படும். நான் தேவையான பேசி கொண்டு போறேன். இதே மாதிரி தான் ஆங்கிலத்தில் சப்ஜெக்டாக பிரிக்க போறோம். அந்த வேலை அவனால் செய்யப்படுகிறது. அந்த வேலை அவனால் செய்யப்படுகிறது. அந்த வேலை அவனால் செய்யப்பட்டது. அந்த வேலை அவனால் சில வேலை செய்யப்படும். அந்த வேலை அவனால் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வேலை அவனால் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வேலை அவனால் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த வேலை அப்படி ஒரு வினைத்தோட 726 முறை பிரிக்கலாம். அப்ப அதை வினைத்தொடர்ல நீங்க ஒரு 60 வினைத்தொடர் சண்டை பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எழுத பேச டிரான்ஸ்லேட் பண்ணுது மொழிபெயர்க்க இவ்வளவு ஆங்கிலத்தில் இருக்குது. நீங்க ஏழாவது வரப்பட கிட்டத்தட்ட 60 சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். எக்ஸாம் செய்ய கூட நீங்க கிட்டத்தட்ட ஒரு 35 சப்ஜெக்ட் ப்ராக்டிகல் பண்ணிருக்கோம். அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து இப்படி நாங்கள் தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் நாங்க தமிழ்ல இருந்து நாங்கள் தமிழ் எக்ஸாம் செய்வோம். அதே மாதிரி இங்கிலீஷை மட்டும் விளங்குவோம். அப்படி விளங்கினாக்கா நம்மளுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து போவோம். அப்புறம் இங்கிலீஷை நாம பாடமாக்குறது இல்லை. இது ஒரு லாங்குவேஜ் எல்லாம் நினைக்கிறோம். நாம பாடமாக கூடாது. நாங்க எப்படி தமிழை நாங்கள் சில டீச்சர்ஸ் மாதிரி சொல்லி தந்தாங்களோ அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான் இது. அந்த லாங்குவேஜ் நாங்கள் ஃபீட் பண்ணிக்கணும்னா எங்களுக்கு பாடமாக்குறது ஒன்றும் இல்லை. நாங்கள் எப்படி அதை ஸ்கூல் சப்ஜெக்டை வந்து தமிழ் மீடியத்துல செய்யணுமோ அதே மாதிரி இங்கிலீஷ் சப்ஜெக்டை இங்கிலீஷ் மீடியத்துல செய்யணும். இதை விளங்கப்படுத்துறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுதான் நான் உங்களுக்கு இப்படி ஒரு நுழைவு பாருங்க வர சொன்னேன். இப்ப பாருங்க, நான் 10 நிமிஷம் நான் பிரிச்சு காட்டுறேன். அதுதான் இன்னைக்கு நான் போட்டில்ல. முடியும். இது இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா சொல்லுங்க. இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா பேசுங்க. இப்ப நாம பேசிட்டு போறேன் நிகழ்காலம் எதிர்காலம் பேசுங்க. மூணுக்கும் ஏற்றது சொல்றாங்க. இந்த பசங்க முடியும்னு சொல்றது எதிர்காலம். அதான் பாருங்க எப்படி தெரியுதுன்னா இதெல்லாம் படிக்கணும். பெண்ணு சரினா முடியும் அப்படின்னா முடிக்கிறேன்னு சொன்னா அப்ப இந்த காலம் முடிக்கிறது இறந்த காலம் முடியுமாக இருக்கிறது
இன்னொரு சப்ஜெக்ட். இதைத்தான் நான் முதல்ல தமிழுக்கு மீது நாம தெரியணும். அது தெரிஞ்சாதான் இங்கிலீஷ் படிக்கலாம். அப்ப முடிவு 27 முதல்ல படிக்கலாம். அவன் அந்த வேலை அவனுக்கு அந்த வேலையை செய்ய முடியும். அவன் அந்த வேலையை செய்ய முடியுமானவனாக இருக்கிறான். அவன் அந்த வேலை செய்ய முடியுமானவனாக இருந்தான். அவன் அந்த வேலை செய்ய முடியுமாக இருப்பான். அவன் அந்த வேலை செய்ய முடியுமாக இருக்கிறான். அவன் அந்த வேலை செய்ய முடியுமாக இருந்திருக்கிறான். போன வருஷம் விளங்குதா? அப்படி இந்த சப்ஜெக்ட் நாம இப்படி பிரிக்கணும். இதான் முதல் ஸ்டெப். இதை நீங்க விளங்கினா இங்கிலீஷ் பேசுறீங்க, எழுதுறீங்க, டிரான்ஸ்லேட் பண்றீங்க. ஸ்டார்ட் பண்ணுமா? ஸ்டார்ட் பண்ணுமா? ரைட் ஃபைன். முதலாவது பார்ப்போம். கிராமர் என்றது என்ன? கிராமர் நான் சொல்லுவேன். பொதுவா கிராமர் சொல்லுவோம். கிராமர் என்ன? என்ன சொல்றது? இலக்கணம். என்ன சொல்றது? இலக்கணம். இலக்கணம் சரி, அது கான்செப்ட் சரி. இலக்கணம் என்பது கான்செப்ட் சரி. கிராமர். அப்ப இந்த கிராமர் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் நாங்க எப்படி பிரிக்கிறோம்னு சொல்லலாம். நான் பேசுறது மட்டும் வினைச்சொல் மட்டும்தான் நான் பேசுறேன். பேருச்சொல், வினைச்சொல், அடைமொழி, பேருச்சொல் அதை பத்தி பேசல. வினைச்சொல் மட்டும் பேசிக்கொள்கிறேன். ரைட். அப்ப இந்த வினைச்சொல் இப்ப எப்படி நாம கிராமர் என்று சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் பிரிக்கிறோம். பொதுவா ஒரு வினைச்சொல் நாம கோன்னு சொல்லக்கூடிய எங்களுக்கு கம், கோ, ஈட், ப்ளே என்பது வினைச்சொல். ரைட். இந்த வினைச்சொல் நாம பொதுவா 4 வகையில் பிரிச்சுக்கோம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அது பாடசாலையில சிலபஸ் வாசிக்கும் சப்ஜெக்ட். கோன் வந்து கோயிங்கிறது வேணும். கோன் கோயிங்கிறதுக்கு அதை பாஸ்ட் செகண்ட் பெல்ட் எழுதலாம். அடுத்த வந்து கோன் எழுதலாம். இந்த 4 முறையில வந்து பிரிக்கலாம் ஒரு வினைச்சொல். அதே மாதிரி ப்ளே, 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 ப்ளே வரும். ரன், ரன்னிங், ரன், ரன். ரைட். மேக், மேக்கிங், மேட், மேட். அப்ப முதலாவது வரக்கூடிய வினைச்சொல் நாம சொல்றோம் பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ் சொன்னா பொதுவான நிகழ்காலம். நிகழ்காலம் அதான் நினைக்கிறோம். நிகழ்காலம் பல வகைப்படும். நிகழ்காலம் பல வகைப்படும். எக்ஸாம்பிள், அவன் வந்திருக்கான்றது நிகழ்காலம். அவன் வந்திருந்தான்றது நிகழ்காலம். அவன் வந்திருக்கான்றது அது இருக்கான். வேற மாட்டிக்கணும். அதை நான் இதுக்கு சொல்றேன் பொதுவான நிகழ்காலம். என்ன சொல்ற? பொதுவான நிகழ்காலம். பேசணும் நீங்கள். அடுத்தது வந்து பிரசன்ட் பார்ட்டிசிபல் சொல்லுவோம். பிரசன்ட் பார்ட்டிசிபல் நான் பத்தி சப்ஜெக்ட் முடிவு நான் பேசுறேன். அடுத்தது வந்து பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் சொன்னா பாஸ்ட் டென்ஸ் என்ன? இறந்த காலம் சப்ஜெக்ட் முடிச்சுனா அதுக்கு நான் அப்படி சொல்லணும் பொதுவான இறந்த காலம். இறந்த காலம் பொதுவான இறந்த காலம். இறந்த காலம் பல வகைப்படும். இது பொதுவான இறந்த காலம் தான். அடுத்தது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல். பாஸ்ட் பார்ட்டிசிபல் சொல்லக்கூடியது இறந்த கால வினை முற்று. என்னது? இறந்த கால வினை முற்று. இறந்த கால வினை முற்று என்னன்னு சொன்னா நான் ஒரு பழைய மாதிரி போட்டுறேன். இறந்த கால வினை முற்றுன்றது பெரிய ஏரியா. இந்த இறந்த கால வினை முற்றுல ஏற்கனவே இறந்த காலமான சப்ஜெக்ட்ல அது நிகழ்காலமாகவும், ஏற்கனவே இறந்த காலமான சப்ஜெக்ட்ல அது இறந்த காலமாகவும், ஏற்கனவே இறந்த காலமான சப்ஜெக்ட் அதை எதிர்காலமாக படிக்கிறதுக்காக இறந்த கால வினை முற்று. ஏற்கனவே அந்த வினைமுற்று பெற்றது. அதான் சப்ஜெக்ட். ரைட். பிரசன்ட் பார்ட்டிசிபல் சொல்லக்கூடியது 2 வகைப்படும். ரைட். பிரசன்ட் இறந்த கால வினைமுற்று சொன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபல். அப்ப பிரசன்ட் பார்ட்டிசிபல் சொன்னா நிகழ்கால வினைமுற்று சொல்லுவாங்க. தமிழ்ல நிகழ்கால வினைமுற்று இல்ல, இறந்த கால வினைமுற்று பாஸ்ட் வினைமுற்று இருக்காது. அப்ப பிரசன்ட் பார்ட்டிசிபல் நாம வந்து எப்படி இருக்கோம்னா அதுல 2 வகைப்படும். ஒன்று வந்து தொடர் வினை. என்னது? ஒன்று தொடர் வினை. கோயிங், கமிங், ஈட்டிங், பிளேயிங் அப்படி வரக்கூடிய ஐஎன்ஜியோட செய்வார்கள். ஒன்று தொடர் வினை. அடுத்தது வந்து எக்ஸெக்யூட்டிவ்ஸ். அப்ப எக்ஸெக்யூட்டிவ்ஸ் சொல்லக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த எக்ஸெக்யூட்டிவ்ல திஸ் பியூட்டிஃபுல் அப்படி சொல்லக்கூடியது அது ஐஎன்ஜில வரக்கூடிய எக்ஸெக்யூட்டிவ்ஸ். அதை பார்த்து நான் வந்து கடைசி தகவலை நான் சொல்லுவேன். அதை பற்றி நான் கடைசி நான் சொல்லுவேன் என்று அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப எக்ஸெக்யூட்டிவ்ஸ் வந்து 4 வகைப்படும். எக்ஸெக்யூட்டிவ்ஸ் வந்து 4 வகைப்படும்.
ஏற்கனவே இருந்த காலமான சப்ஜெக்ட் இறந்த கால சப்ஜெக்ட்ல நிகழ்காலமாக இறந்த காலமாக எதிர்காலமாக படிக்கிறது. அவன் வந்து இருக்கிறார், அது வந்து முடிஞ்சு வந்து இருக்கிறார். அவன் நிகழ்காலம். அவன் சாப்பிட்டு இருக்கிறான், அவன் விளையாடி இருக்கிறான், அவன் ஓடி இருக்கிறான், அவன் பாடி இருக்கிறான். அப்படி அதே மாதிரி அவன் சாப்பிட்டு இருந்தான், அவன் சாப்பிட்டு இருந்தான், அவன் விளையாடி இருந்தான், அவன் ஓடி இருந்தான் அப்படின்னு சொல்ற அது இறந்த கால சப்ஜெக்ட் ஏற்று இறந்த காலமான சப்ஜெக்ட் இறந்த காலமாக படிக்கும். அப்ப எங்களுக்கு தெரியாத சப்ஜெக்ட் அவன் சாப்பிட்டு இருப்பான், அவன் விளையாடி இருப்பான், அவன் ஓடி இருப்பான் அப்படின்னு சொல்றது இறந்த காலமான சப்ஜெக்ட எதிர்காலமாக படிக்கிறது. அதுக்குதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இறந்த கால வினைமுற்று சொல்றோம். ரைட். இப்ப நீங்க இந்த பாக்ஸை எழுதிக்கணும், உங்களுக்கு இது தேவைப்படும். பாக்ஸை எழுதி இங்கே பிரசன்ட் டென்ஸ் பொதுவான நிகழ்காலம் போடும். நிகழ்காலம் போடலாம், பொதுவான நிகழ்காலம். பொதுவான நிகழ்காலம் பொதுவான நிகழ்காலம் பிரசன்ட். ரைட். பொதுவான நிகழ்காலம் மனசில் வச்சுக்கோங்க. வினைச்சொல் மாறாது, அடிப்படை வினைச்சொல். ஸ்டெமோக்கு தோற்று சொல்லுவீங்க, அடிப்படை வினைச்சொல் நான் உங்களுக்கு பயன்படுத்துறேன். பொதுவான வினைச்சொல் சொல் பொதுவான நிகழ்காலம். பொதுவான நிகழ்காலத்துல வந்து அடிப்படை வினைச்சொல்லை மாற்றுறது நான் பயன்படுத்துறேன். அதை நான் பொதுவாக பேசுறேன். பிரசன்ட் பார்ட்டிசிபிள் கீழே போடுவோங்க, தொடர் வினை போடுவோம். உங்களுக்கு அந்த ஈடுபட தேவையில்லை, நான் பொருள் பேசுகிறேன். சரிங்களா? அவ எப்படி வருதுன்னா தொடர் வினை போடுவோம். பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வந்து தொடர் வினை. அது தொடர் வினை. பாஸ்ட் சொல்றது பொதுவான இறந்த காலம். பொதுவான இறந்த காலம் வரும் பாஸ்ட். இறந்த காலம் பல வகைப்படும், பொதுவான இறந்த காலம் வரும் பாஸ்ட். இப்படி படிக்கணும்னு சொன்னா நாங்க இன்னொரு இங்கிலீஷ் படிக்க தேவையில்லை. ஏன்னா நாங்க தமிழ்ல வந்து இங்கிலீஷ கலக்கிறோம், அதாவது சப்ஜெக்டோட கேட்கும். விளங்குதா? இது தெரிஞ்சாக்க நம்மளுக்கு பேச எழுத கான்செப்ட் பண்ணி. ரைட். பாஸ்ட் பொதுவான இறந்த காலம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ன்றது இறந்த கால வினைமுற்று. இறந்த கால வினைமுற்று. அதான் யாருக்கு வரும்? இந்த இடத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் இருக்கிறதுனால இதை நிகழ்கால வினைமுற்று எடுக்கிறது. நிகழ்காலத்துல வினைமுற்று வராது. ஏற்கனவே வாக்கிய முற்று பெற்றாச்சுன்னா நிகழ்காலத்தில் இறந்த காலம். அதனால இது தொடர் வினைக்கு போட்டு வைக்கும். அதை பற்றி நாம சொல்ல சொல்லிக்கலாம். காசு முடிவு நான் பேசுறேன். சரியா? ரைட். இப்ப இதுல பாருங்க, இந்த வினைச்சொல் வேறு சொல்லக்கூடிய வினைச்சொல்லும் அல்லது பிக்கோல் சொல்லக்கூடிய வினைச்சொல்லும் மாறிடும். எந்த இடத்துல பிக்கோ இருக்குது, இந்த இடத்துல கோ இருக்குது. அப்ப இந்த இடத்துல வினைச்சொல் மாறி இல்லை. சரியா? வினைச்சொல் மாறி. அதனால அதுக்கு நாங்க கிராமர் சொல்றோம். இப்ப கிராமர் என்ன? வினைச்சொல்ல மாறாம படிக்கிறது தான் கிராமர் சொல்றோம். சரி, நான் என்ன போடுறோம்? கிராமர் சொல்றேன். இங்க இருந்தாலும் நீ பார்க்கணும். வினைச்சொல்ல மாறாம படிக்கிறது நான் சொல்றதுன்னா அப்ப இதை பாருங்க, கோ கோன்றத அப்படியே இது மாறி இல்லை. அதே மாதிரி எதிர்காலம் பொதுவாக இறந்த காலத்தில் வீக்கோடு எழுது போட்டோம். அதனால வந்து நாங்கள் சொல்லுவோம் அந்த இடத்துல வினைச்சொல் மாறி இல்லை. அதனால அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் கிராமர். அப்ப இன்றைய யார் இருக்கிறோம்? கிராமரை நான் படிக்கிறது வந்து only word. வினைச்சொல் மாத்திரம் தான் கிராமரை படிக்கிறோம். அந்த வினைச்சொல் மாறாது. எப்படி? அந்த வினைச்சொல் மாறாது. கிராமர் சப்ஜெக்ட் என்ன படிக்கிறோம்? வினைச்சொல் மாறாத வினைச்சொல் அப்படி போடுவோம். அப்ப கிராமர் மாறாத வினைச்சொல்லை மாத்திரம் படிக்கிறது தான் கிராமர்.
மாறாத வினைச்சொல்லை மாற்றம் படிப்பதுதான் கிராமர். சரியா? கிளியரா? ரைட். மாறாத வினைச்சொல்லை படிப்பதுதான் கிராமர். அப்ப நான் கிராமர் இந்த இடத்துல போட்டு படிப்பது தேவையில்லை. அடுத்தது வந்து இந்த இடத்துல பார்த்து பிரசன்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லக்கூடிய இடத்துல வேர்ட் வந்து ஐஎன்ஜியா மாற்றப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வேர்ட் மாற்றப்பட்டிருக்கு. அப்ப வினைச்சொல் மாறினா வேர்ட் இல்லை, வேர்ட் ஐஎன்ஜி அப்படி இல்லாட்டி வேர்ட் மாற்றப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வினைச்சொல் மாறிக்கு நல்லா இருந்ததுன்னா வினைச்சொல் மாறிக்கு மாறக்கூடிய அந்த வினைச்சொல் நான் சொல்றோம் கம்போசிஷன். இப்ப இந்த கிராமர் கம்போசிஷன் என்னது? மாறக்கூடிய வினைச்சொல்லை படிப்பது கம்போசிஷன். நான் இப்ப பேசுறது வினைச்சொல்லை மாத்திரம். நான் பேருரிச்சொல் வினையுரிச்சொல் பேருச்சொல்லை பத்தி பேசல. ஆனா வினைச்சொல்லை நான் படிச்சு கொடுக்கிறோம். அப்ப வினைச்சொல்லை மாறா படிக்கிறது, வினைச்சொல் மாறக்கூடிய படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் நான் சொல்லுவோம் கம்போசிஷன். ரைட். அப்ப இதுக்கு ரெண்டு சப்ஜெக்ட் அனலைஸ் பண்ணிக்கிறோம். கிராமர்ல என்ன படிக்கிறோம்? வினைச்சொல் மாத்திரம் நம்ம படிக்கிறோம், ஆனா மாறாத வினைச்சொல் மாத்திரம் நம்ம படிக்கிறோம். வினைச்சொல்ல மாத்திரம் நம்ம படிக்கிறோம், ஆனா மாறாத வினைச்சொல் படிக்கிறோம் கிராமர். அதான் அதே மாதிரி கம்போசிஷன் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்ல பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லக்கூடிய இடத்துல வினைச்சொல் வந்து மாறி வரும். அந்த இடத்துல ஒன்று வேர்ட் பிளஸ் ஐஎன்ஜி வரும், அல்லது வேர்ட் வரும். அப்படின்னு சொன்னா வினைச்சொல் மாற்றப்பட்டிருக்கு. மாறக்கூடிய வினைச்சொல் படிக்கிறது கம்போசிஷன். இந்த கம்போசிஷன் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்ல அதை வந்து நாம பேசுவோம். ரைட். இது விளங்கிட்டா? விளங்கலையா? கவுண்டியா? இதை நான் சப்ஜெக்ட் கூட இருக்கும். சரி,